Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 14. ஆச்சுனோ இதுவரையும் பார்த்தோன்னா ஒரு வெப்சைட்க்கான ஒரு வெப் பேஜுக்கான டிசைனிங் ஹெட்டரில் எப்படி கொடுக்குறது, நேவிகேஷன் பேனலில் ஆர்டிகல் செக்ஷன், சைட் பார், அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்தோன்னா அதில் இன்னொரு கடைசி மாடலான ஃபூடர் மாதிரி பார்த்துட்டோன்னா இந்த வெப் டிசைனிங்கான லேஅவுட் முடியுது. இந்த ஃபூடருக்கு பார்த்தோன்னா பாட்டம் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்கேன். அதுவும் பெருசாக இல்லைங்க, நம்ம இதுவரையும் யூஸ் பண்ண மாதிரி எல்லா செக்ஷன் மாதிரி தான். பாட்டம்ன்றது ஐடின்றதுனால ஐடி யூஸ் பண்ணுறேன். பாட்டம் பார்த்தோன்னா அந்த பாட்டமுக்கான முதல்ல பார்டர் நான் போட்டுடுறேன். எப்பயுமே நம்ம ஒரு புதுசாக ஒரு ஐடியோ இல்லை ஏதோ பண்ணும்போது பார்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம இது ஒரு மாதிரி லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஸோ நம்மளுக்கு நல்லா தின்னாக தெரியணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு தகுந்த மாதிரி பிக்சல் ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டேஷ் டபுள் இன்சர்ட் அப்படின்றத நான் யூஸ் பண்ணுறேன். கலரிங் கிரே கலர் யூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட் லைன் சென்ட்ரல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் பிளாக். டெக்ஸ்ட் கலர்னு போட தேவையில்ல, நம்ம நார்மலாக பிளாக்னு போட்டாவே அது டெக்ஸ்ட் கலராக மாறிக்கும். சாரி, கலர் இங்கே பார்த்தோன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகல. அதிலிருந்தே நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வரைச்சி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா அங்கே பாருங்கள், செமிகோலன் போடுறதுக்கு பதில் கோலன் போட்டேன். அதனால் இப்போ கலர் டெக்ஸ்ட் கலர் பிளாக் கலர் கொடுத்துட்றேன். நார்மலாகவே பிளாக் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வேறு கலர் யூஸ் பண்ணலாம். இந்த கலரே கூட யூஸ் பண்ணலாம். டார்க் க்ரீன் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த நம்ம கலர் சூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நினச்ச மாதிரி வெப்சைட் வராது. அது நம்ம ஒவ்வொரு டைமும் கலரிங்கை தனித்தனியாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தகுந்த மாதிரி எப்போ வருதோ அது வரைக்கும் நம்ம விடாமல் பண்ணிகிட்டு இருந்தால் தான் வரும். நான் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறதுனால ஏதோ ஒரு கலர் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ காப்பிரைட் பிளாக் கலரில் அந்த சென்ட்ரல் வந்துடுச்சு. அதுக்கு மேலே ஒரு லைன் நியூஸ் இதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நான் ஓவராலாக இந்த வெப் பேஜ் டிசைனில் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கலரிங் கொடுக்குறதெல்லாம் நான் கொடுத்த மாதிரி கொடுக்கணுமோ இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு டைமும் இப்போ நான் இந்த ரெட் கொடுத்தேன்னா நீங்கள் ரெட்டை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நிறைய இடத்துல பிளாக் டேரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பேன், ப்ளூவெல்லாம் டேரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. பார்த்தோன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நம்ம ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு வெப் கலர்ன்ட்டு தனியாக இருக்கும். நம்ம லைட்டாக டார்க்காக எவ்வளோ பல விதமான கலர் கோடிங் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம நினச்ச மாதிரி ஒரு பேஜை நல்லா க்ரியேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லைங்க, இதை விட இன்னும் நல்லா பண்ணலாம். இதை நான் சும்மா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக. இதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் டுட்டோரியல் ஆகிருக்கும். 4 டுட்டோரியல் போட்டிருக்கேன் பேசிக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இவ்வளோலாம் பண்ண தேவையில்ல. நீங்கள் இதை விட இன்னும் நல்லாவே பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் அந்த டேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த கலர் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். இதுவரையும் நான் சொல்லிக் கொடுத்த சிஎஸ்எஸ் பார்த்தோன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஎஸ்எஸ் தான். CSS3 பற்றி வேறு கிளாஸில் நம்ம பார்ப்போம். அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகக்கூடியது. அது ஃப்யூச்சர் டிபெண்ட் பண்ணி வருது. அதில் இந்த மாதிரியெல்லாம் போர் அடிக்காது. இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். HTML தெரிஞ்சவங்களாக இருந்தால் இதுவரையும் நான் பண்ணது உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். HTML5ல் இதை விட என்ன இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அந்த HTML ஒரு சின்ன பேஜ் க்ரியேட் பண்ணி காட்டினேன். இந்த CSS3ல் இதை விட அட்வான்ஸாக நிறையா இருக்குது. அதை நான் வர கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு இதை நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். இதை அடிக்கடிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.